Dear friends, welcome back to JS Creation. நாம் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த பிசி எக்ஸாமுக்கான ரிசல்ட் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆகிருக்கணும். அவங்களுடைய சர்வரில் இஷ்யூனால் நேற்று அவங்களாம் ரிலீஸ் பண்ண முடியல. அதனால தான் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. நான் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். செலக்ட் ஆகாதவங்க வருத்தப்பட வேண்டாம். அடுத்த முறை மிக சிறப்பாக படித்து மீண்டும் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய ரிசல்ட்டை எப்படி உங்கள் ஃபோன்லேயே செக் பண்ணுறதுன்றா இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கங்க. கூகுளில் டிஎன்யூஎஸ்ஆர்பி என்றதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வரும். இன்டர்ஃபேஸ் வந்த உடனே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு டேப் ஒன்று ஃப்ளிக் ஆகிட்டே இருக்கும். அந்த ஃப்ளிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பர், உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க, எந்த கம்யூனிட்டியில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, எல்லா டீட்டெயில் வரும். உங்களுடைய நேம், ரோல் நம்பர் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படின்றதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லை யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றது ஜென்ரலாக ரோல் நம்பர் போட்டு வந்திருக்கு. இதே நீங்கள் செக் பண்ணுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாஸ் ஆனவங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். பாஸ் ஆகிருக்கிறது உண்மையிலே மிகப்பெரிய விஷயம். பாஸ் ஆனவங்க இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் இது மாதிரி சான்ஸ் கிடைக்குமான்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. அதனால் கிடைத்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விடாமல் அருமையாக செயல்பட்டு காவல்துறையில் ஜாயின் பண்ணணும். அதுக்கு தான் சொல்கிறேன் நான். இந்த வாய்ப்பை தயவு செய்து நழுவ விடாதீர்கள். இருக்கிற கொஞ்ச காலத்தையும் மிக சிறப்பாக செயல்பட்டு ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுங்கள். அதாவது எப்படி ஃபிசிக்கலுக்கு தயாராகணும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இல்லையா பக்கத்தில் உள்ள இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் செலக்ட் ஆக முடியும். பாஸ் ஆகிறது முக்கியம் இல்லை, செலக்ட் ஆகணும். நீங்கள் ஒரு காவல்துறையை சேர்ந்த நண்பனாக இருக்க வேண்டும். அதற்காக ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். லாங் ஜம்ப் எப்படி ஜம்ப் பண்ணணும், ஹை ஜம்ப் எப்படி பண்ணணும், ரோப் எப்படி ஏறணும், எல்லாத்தையுமே தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நீங்களே செல்ஃபாக ட்ரெயின் ஆக வேணாம். ஆல்ரெடி ட்ரெயின் ஆனவங்ககிட்ட கேட்டு சிறப்பான முறையில் ட்ரெயின் ஆகி வெற்றி பெறுவதற்கான என்ன வழி என்பதை பார்க்க வேண்டும். இனிமேல் மீண்டும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்றால் கண்டிப்பாக கிடைக்காது. ஆகவே ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் ஆனவங்க ஃபிசிக்கலில் கண்டிப்பாக பாஸ் ஆகுவதற்கு என்ன வழி என்பதை பார்த்து ஸ்மார்ட்டாக செயல்படுங்கள். மீண்டும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.